மீன ராசி அப்படின்னு வரும்போது அதுதான் அதாவது சனி பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு இத்தனை நாள் 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ அவங்க ராசி மேலேயே போய் உட்கார போறாரு அங்க. அப்போ இது ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால ஒன்றும் அது ஸ்பெஷலா அதுக்காக இது பண்ண வேண்டாம். என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற சில விஷயங்களை வெளியில கொண்டு வர போறார். அதாவது நம்மளுக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? நான் இது பண்ணணும், அது சாதிக்கணும், நான் என் பிறவியில் நான் என்ன பண்ணணும், நான் எதுக்காக பிறந்தேன், ஏதோ ஒன்று சாதிக்கணும், இப்படிலாம் நினைப்பாங்க சில பேர். ஸோ அப்படி நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நீ பண்ண, நீ உன்னை மேம்படுத்திக்கோ, நீ வெளியில் வா அப்படிங்கிற அளவுக்கு சனி பகவான் அங்கே இருந்து அவங்களுக்கு ஒரு உந்துதலை கொடுத்து அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக தான் இது இருக்கும். இதுக்காக அவங்க நிறைய உழைக்க வேண்டிய ஒரு கட்டமாகவும் இருக்கும். ஏன்னா அது 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே எல்லாத்தையும் விரயம் பண்ணுறது. விரயம்னா பணம் காசு மாத்திரம் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜி அதுவும் விரயம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இது. ஸோ அவங்க ஜென்ம சனிங்கிறதுக்காக எதுவும் பயந்து ஐயோ எனக்கு என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அவருடைய 3ஆம் பார்வை 3ஆம் இடத்திலே விழும்.